ஹாய், வெல்கம் பேக் டு லீனாஸ் ஹோம் ஃபுட்ஸ். என் சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண, ஷேர் பண்ண மறக்காதீங்க. ரவா உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 200 கிராம் கப்பால் 1 கப்பு கோதுமை ரவை எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 2 பெரிய வெங்காயம், காரத்துக்கு பச்சை மிளகா, வரமிளகா ரெண்டுமே சேர்த்துருக்கேன். ஏதாச்சும் ஒன்று கூட சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி. இப்போது இந்த கோதுமை ரவாவை நம்ம ஒரு கடாயில் நல்லா இதை வறுத்து எடுத்துக்கணும். அந்த ஒரு ஸ்மெல் வரும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. நீங்கள் இந்த கோதுமை ரவா வறுத்து போட்டால் மட்டும்தான் அது நல்லா பொல பொலன்னு வரும். இல்லாட்டி அப்படியே ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இதை நல்லா வறுத்துக்கோங்க. நான் இப்போது கோதுமை ரவாவை வறுத்து தனியாக வச்சுக்கிறேன். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அது ஊற்றிட்டு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துட்டு அது வெடித்தோடனே கொஞ்சமாக உளுந்து போட்டுக்கோங்க. காரத்துக்கு வரமிளகா நான் 3 சேர்த்துருக்கேன், பச்சை மிளகா 2 சேர்த்துருக்கேன். அது வெங்காயத்து கூட பச்சை மிளகா வதக்குறேன். இப்போது வரமிளகாவை தாளிச்சிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது நல்லா தாளித்ததும் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா 2த்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்பலாம் வதக்கணும் இல்லை, லைட்டாக வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாவும் வதங்கிடுச்சு. அப்புறம் நான் உப்பு சேர்த்துருக்கேன். இந்த உப்புமாக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். எந்த கப்பால் நம்ம ரவா எடுத்தோமோ அதே கப்பால் 2.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் சுடு தண்ணி கூட இந்த ஸ்டேஜில் ஊற்றிக்கலாம். இப்போ நான் இது சுடு தண்ணியில் பச்சை தண்ணி தான் ஊற்றிருக்கேன். 2.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 கப்பு ரவாக்கு. இப்போது கொதிக்கட்டும். இதில் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற ஒரு தக்காளி. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வறுத்து வச்சுருக்கிறோம்ல கோதுமை ரவா, அப்போ அதை இதில் சேர்த்துடலாம். இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுப்பு வந்துட்டு ரொம்ப ஹையில் வைக்க வேணாம், கொஞ்சம் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு விசில் விட்டுக்கோங்க. ஒரு விசில் விட்டுட்டு ப்ரெஷர் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு விசில் வரட்டும். இப்போ இது ஒரு விசில் வந்துடுச்சு. ப்ரெஷர் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம கோதுமை ரவா ரொம்ப சூப்பராக வெந்துருச்சு. கொஞ்சம் கூட தண்ணியே நிற்கல. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் எடுத்து வச்சுருக்குறோம்ல அது சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் பிடிக்குன்னா ஜாஸ்தி கூட சேர்த்துக்கலாம். இதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட அடி பிடிக்கல. அப்போது நம்ம எவ்வளோ ஈஸியாக குக்கரில் இந்த கோதுமை ரவா செஞ்சிட்டோம் பார்த்தீங்களா? நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப அப்படியே பொல பொலன்னு இருக்கும், ஸ்டிக்கியாகவே இருக்காது. உங்களுக்கு வேணால் நான் ஒரு வாட்டி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ பொல பொலன்னு இருக்குது பார்த்தீங்களா? அப்போது கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.